அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே மிகப்பெரிய பிரச்சனை எஸ்ஐஆர். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நாம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற டவுட்டு படித்தவங்களுக்கும் இருக்குது, படிக்காதவங்களுக்கும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2002 அதாவது குறிப்பாக 1987க்கு முன்னாடி பிறந்தவங்க 2002 நம்ம ஓட்டு போட்டோமா இல்லையா, நம்ம அப்பா அம்மாலாம் ஓட்டு போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்ற டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும். அந்த டவுட்டை என்னுடைய பிரதர் கேட்டிருந்தார். அவருக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் பயன்படுன்றதுக்காக தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா November 12, 2025. இதை பற்றி சில டவுட்ஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து எப்படி அவங்களுடைய பேரண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் சர்ச் பண்ணுறது, அதே மாதிரி அவங்க ஓட்டு போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய சிஸ்டம் ஆர் மொபைல் எதில் வேணாலும் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுறீங்களோ இல்லை கூகுளில் வந்துடுங்க. ஓகேங்களா? அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா voters.esi.govt.in இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி வரும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் லாகின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் அப்படியே செக் பண்ணலாம். அதாவது சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர். ஓகேங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஷோ ஆகுதா? இங்கே ஆல்ரெடி நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுடைய ஸ்டேட்ஸ் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு தென் வியூ கொடுங்க. அடுத்த ஆப்ஷன் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போது 2002 நம்ம ஏரியாவுக்கு கணக்கெடுப்பு நடத்தினாங்களா 2005 நம்ம ஏரியாவுக்கு கணக்கெடுப்பு நடத்தினாங்களான்றது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025. ஓகேங்களா? 2005. இப்போ நம்ம 2025 இருக்கோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ் ரிசல்ட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் எந்தெந்த ஏரியாங்களுக்கு அவங்க எஸ்ஐஆர் நடத்தியிருக்காங்க. இதில் உங்களுடைய மாவட்டங்கள் வரலன்னு சொன்னால் பயப்படாதீங்க. அடுத்தது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வட்டங்கள் வந்து விடலாம். இங்கே பாருங்கள், உதாரணத்துக்கு எங்களுடைய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்தவாசி எங்களுடைய வட்டம். இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இதில் நம்மளுடைய அப்பா அம்மா அதாவது அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்மக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாதவங்களும் இதில் பார்த்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்ச் பை எலக்ட்ரோல் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் எதையுமே பார்க்க தேவையில்லை, டைரெக்டாக லாஸ்ட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போது 2002 தான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால் நான் இந்த 2002 நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இது 2002. 2005 தான் மற்ற மாவட்டங்கள் பண்ணியிருக்காங்க. 2002 திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அதாவது இது கூட சேர்த்து நிறைய ஒரு பண்ணியிருக்காங்க. இப்போது நமக்கு தேவையானது என்னென்ன, இப்போது மாவட்டம் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது திருவண்ணாமலை மாவட்டம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் அசம்பிளி. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசி நம்ம செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா போலிங் ஸ்டேஷன். ஓகேங்களா? போலிங் ஸ்டேஷன் நேம் அதாவது நமக்கு வந்து எந்த இடத்துல நம்ம ஓட்டு போட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியலாம். தெரியாதவங்க கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசி அப்படின்னும் போது வந்தவாசிக்கு பார்த்திங்கன்னா 91 ஓகேங்களா? 91 உங்களுக்கு 112 வரைக்கும் உங்களுக்கு வந்தவாசி தான் வருது. ஓகேங்களா? இப்போது இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான், அதாவது 91 112 ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ண போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம்.
செலக்ட் பண்ணிவிட்டு நாம் ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற கேப்ச்சா என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக பார்த்து போடுங்க. கேப்ச்சா கொடுத்தீங்களா? கேப்ச்சா கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை சமர்ப்பிக்க போகிறோம். இப்போ இங்கே சமர்ப்பிச்சிங்கன்னா 2002 அவங்க போட்ட இடம் இங்கே பார்த்தீங்கன்னா பாரதியார் தெரு, அதாவது நம்ம சன்னதி ஸ்கூல் கிளிக் பண்ணியிருக்கோம். அதில் பாரதியார் தெருன்றது மட்டும்தான் பதிவாயிருக்கு. உங்களுக்கு இதிலே கொடுத்துட்டாங்க சட்டமன்ற தொகுதி. இன்கேஸ் பாரதியார் தெருவில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி பெயர் வந்து எண் வந்து பார்த்தீங்கன்னா 51, ஊர் வந்து வந்தவாசி, பாகம் எண் வந்து 97. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரிசை எண் கேட்பாங்க. அதாவது இன்கேஸ் வாக்காளர் நீங்கள் இருக்கிறீங்க இதுலன்னா உங்களுக்கு வரிசை எண் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வரிசை எண். ஓகேங்களா? இந்த வரிசை எண்ணை பார்த்துக்கோங்க. இதில் நேம், உங்கள் நேம் இருக்கா பார்த்துக்கோங்க. உங்களுடைய அப்பாவுடைய அம்மா பேரோ அப்பா பேரோ இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. இதை செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை எண். இந்த வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்து இங்கே சில பேருக்கு வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம், சில பேருக்கு மென்ஷன் பண்ணியிருக்கலாம். மென்ஷன் பண்ணவங்க இங்கே இருக்கிற நம்பரை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்மில் உங்களுடைய உறவினருடைய டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ண வேண்டியது. உறவினருடைய டீட்டெயில் ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் அப்பா பேருக்கு பக்கத்தில் அவங்களுடைய அப்பா பேரை மட்டும்தான் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள் கேஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஸ்பீடாக சொல்லிடுறேன் ஒரே தடவை, நல்லா கவனிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் குரோமில் போயிட்டு இந்த voters.esi.gov.in போடுறோம். இந்த இடத்த கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே அடுத்த பாக்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. இங்கே நாம் என்ன பண்ண போகிறோம், சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர், இதை கிளிக் பண்ண போகிறோம். அடுத்த ஆப்ஷன் இப்படி வருது, தமிழ்நாடு செலக்ட் பண்ண போகிறோம். அதை வியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சர்ச் எலக்ட்ரோல். ஓகேங்களா? எலக்ட்ரோல் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக இந்த லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அதாவது உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுனால இது வந்து ரவுண்டில் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு இதுவும் பார்க்க தேவையில்ல, நீங்கள் லேஸ்ட்டாக கரெக்டாக வந்துடுங்க. கரெக்டாக வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாவட்டம் சட்டமன்ற தொகுதி பாகம் எண். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணி கடைசியாக சமர்ப்பிக்க, அதாவது கேப்ச்சா கோட் என்ட்ரு பண்ணி சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நீங்களே ஓட்டு போட்டிருந்தாலும் சரி, உங்களுடைய அப்பா அம்மா ஓட்டு போட்டிருந்தாலும் சரி, இதில் டீட்டெயில் எடுத்துக்கலாம். இது மூலமாக உங்களுடைய எஸ்ஐஆரை கம்ப்ளீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.